நான் வெற்றி பெற்ற அடுத்த நிமிடம் முதல்ல இவங்க எந்த அடிப்படையும் இல்லை சார். தண்ணி இல்லை சார். மெயினாக உப்பு தண்ணியை குடிக்கிறாங்க சார். தண்ணியே இல்லை சார். தண்ணியை கொண்டு வர இப்போ ஜல்ஜீவன் திட்டம் இருக்குல்ல சார், அதை முழுமைப்படுத்துவேன். இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெறும் குழா தான் இருக்குது, கனெக்ஷனே இல்லை. எந்த இடத்துலையும் கனெக்ஷன் இல்லை. இந்த கூட்டு குடிநீர் திட்டம்லாம் சொல்கிறாங்க. காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வருவேன். குண்டார் அணை நீர்ப்பாசனத்தை கொண்டு வந்தோம்னா இங்கே விவசாயம் செழிச்சிடும் சார். இன்றைக்கி இங்கே வேடங்கல் ஒரு பகுதி இருக்குது சார். இந்த பகுதியில் பறவைகள் சரணாலயம் இருக்குது. அங்கே முல்லைப்பெரியாறு அணையிலிருந்துமே தண்ணி வந்திருக்கு. அந்த இதெல்லாம் இப்போ தூர்வாராம உபரி நீரை கொண்டு வரதுக்காக உபரி நீரை கொண்டு வந்து இங்கே இப்போ மேலூர் கீழே வரைக்கும் தண்ணி வருது. அங்கேருந்து ரொம்ப கம்மியான தூரம் தான் இது. இந்த திருப்பத்தூர் மாவட்டன்றது இந்த கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷன் திருப்பத்தூர் சட்டமன்றத்துக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ரொம்ப கம்மியான தூரத்தில் தான், ரொம்ப கம்மியான இடத்துல தான் இந்த இடங்கள்லாம் நம்ம கம்மியான தூரத்தில் இருக்க வாய்க்கால்களை கொண்டு வருவோம். தண்ணிகளை கொண்டு வந்து விவசாயத்தை, இந்த பூமி மலடான பூமியை செழிப்பான பூமியை ஆக்கணும் சார். முதல்ல விவசாயம் தளிச்சாலே எல்லாரும் வேலை வெட்டிக்கு வெளிநாட்டுக்கு போனவங்களாம் வந்துடுவாங்க சார். இது தண்ணி இல்லாமல் தான் சார் போகிறாங்க. பல்வேறு இங்கே தொழிற்சாலைகள் இல்லை சார். இப்போ மோடி நினச்சா இப்போ தொழில் பூங்கா கொடுத்துருக்காரு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு. இங்கே இந்த பகுதி சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு திருப்பத்தூர் கான்ஸ்டியூஷனில் தொழிற்கல்வி கூடங்கள் மெயினாக, அது மெயினாக வேணும் சார். அது போக தொழிற்சாலைகள் கண்டிப்பான முறையில் ஏதாவது இங்கே சார் விவசாயம் இந்த ஒரு சைடில் மட்டும், இந்த எஸ்புதூர் அந்த பகுதிகளில் மட்டுமே விவசாயம் நடக்குது. அந்த பகுதியை தாண்டி இங்கிட்ட இந்த பிரான்மலை இந்த சைடில் மட்டும்தான் விவசாயம் நடக்குது. மற்ற எல்லா பக்கமும் விவசாயமே இல்லை. அப்போ அந்த தானியங்களை காப்பாற்றுறதுக்கு, அந்த தானியங்களை சேமித்து வைப்பதுக்கு சேமிப்பு கிடங்கு பல ஆண்டுகளாக கேட்குறாங்க. அதையும் அவங்க செஞ்சு தரல. அதை நம்ம செஞ்சு கொடுக்கலான் இருக்கோம். அதே போல் இந்த இளைஞர்களுடைய விளையாட்டு மைதானம் எங்கேயுமே கிடையாது சார். எதுனாலும் கல்லூரியா காரைக்குடி, பல்கலைக்கழகமா காரைக்குடி, அப்புறம் ஏதாவது நல்ல சிறந்த மருத்துவமனையா காரைக்குடி, எல்லாமே காரைக்குடி. அப்புறம் இங்கே எம்எல்ஏவாக இருக்கிறவர் அங்கே எப்படி சார் போய் அவர் இங்கே சட்டமன்ற உறுப்பினர், ஆனால் அமைச்சர் எல்லாமே எங்கே செஞ்சுருக்காரு? காரைக்குடிக்கு செஞ்சுருக்காரு. அங்கேயும் இருக்கவங்க மக்கள் தான். ஆனால் இந்த மக்களையும் மக்களாக பார்க்கணும்ல சார்.